நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சிறகு வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே. குடிச்சிட்டு இருக்கேன்ல வர இரு. எவ்வளவு நேரம்டா குடிப்ப எரும மாடு? வேமா வாடா, காலேஜுக்கு போகணும்ல. பொங்கல் செலிப்ரேஷன் ஞாபகத்துல இருக்கா இல்லையான்னு தெரியல. நீ எவ்வளவுதான் தேய்ச்சி குடிச்சாலும் நீ கருப்பாதான் இருப்ப. வாடா. காதுல விடுகல என்னமோ சொன்னியே, என்ன சொன்ன? நான் ஒன்றும் சொல்லலையே. இல்ல காலேஜுக்கு ரொம்ப நேரம் ஆகுதுல்ல, அதுக்கு தான் சொன்னேன். நான் என்ன முன்ன மாதிரியா? இப்போ உன் பொண்டாட்டியும் உன் கூட இல்லை இருக்கேன். நம்ம 2 பேர் கிளம்புறதுக்கு லேட் ஆகும்ல, அதுக்கு தான்டா சொன்னேன். நான் ஒன்னும் நீங்க ஒன்னும் வரவே சொல்லலையே. உங்க அண்ணன் வீட்டுல தானே இருக்க சொன்னேன். நீ தான் என் கூட தான் வருவேன்னு சொன்னா உடனே ஒரு வீடை பார்த்துட்டேன். என்ன பண்றது, நான் தங்கியிருக்க ரூம்ல உன்னை கொண்டு போய் வைக்க முடியுமா? அது பேச்சுலர்ஸ் தங்குற ரூமு. அதுக்காக நான் ஒரு வீடை பார்த்து இப்ப தனியா வந்து இருக்கேன். என்ன பண்றது, எனக்கு தாண்டி வெட்டி செலவு. என்னது காதல் கேட்கல? வெட்டி செலவா? ஓ, அப்ப தாலி கட்டின பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்து ஒரு வீடு பார்த்து நீ உட்கார வைக்கிறது உனக்கு வெட்டி செலவா? சரி சரி, அப்புறம்? ஆமா, பின்ன என்ன, படிச்சுட்டு இருக்க சமயத்துல கல்யாணம் பண்ணதே தப்பு. இதுல என் கூட தான் வந்து இருப்பேன்னு வேற ஒரு பேச்சு. பாருடா, என்னை வம்புழுக்கங்கிறதுக்காண்டி பேசிட்டு இருக்கியா இல்ல நிஜமாவே வம்புழுக்கணும்னு பேசிட்டு இருக்கியா? என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும், அவ்வளவுதான் பாத்துக்கோ. இது என்னடி கொடுமையா இருக்கு? உண்மையை சொன்னா வம்புழுக்கிறோன்னு அர்த்தமா? சரி சரி, உனக்கு இருக்கும் போல. சரி தள்ளங்கிட்டு. உனக்கு எம்புட்டு கொழுப்பு இருந்தா இப்படி பேசியிருப்ப. சரி, கல்யாணம் ஆகாததுக்கு முன்னாடி தான் பாவம் பையன் தனியாளா ஒத்தாளா இருந்து நாக்கு செத்து போய் ஒழுங்கா சாப்பிடாம சமைக்காம இருந்திருப்பான். நம்ம கல்யாணம் தான் பண்ணிட்டோம்ல, இனி எதுக்கு அண்ணன் வீட்டில் இருக்கணும், நம்ம புருஷன் கூட வந்து இருக்கலான்னு சொல்லிட்டு வந்தா உனக்கு என்னை கூட்டி தந்தது தெண்ட செலவு. வேற கலை, ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லுங்க. அதுக்கு நான் சமைச்சு சாப்பிடுற சாப்பாடே நல்லாதான் இருக்கும். நீ ஒண்ணு சொன்ன பத்தியா, பாவம் பையன் நம்ம வந்து சமைச்சு கொடுக்கலாம். சுடுதண்ணி முதல்ல உனக்கு ஒழுங்கா வைக்க தெரியும். இவ்வளவு தூரம் பேசிட்டீல, இனி உன் கூட ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். நான் போய் எங்க அண்ணன் கூட இருந்துக்கிறேன். உனக்கு எவ்வளவு கொழுப்பு! ஆம்பளை பசங்க எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி தான் லவ் பண்ணும்போது தேனே மானேன்னு கொஞ்சிருது. கல்யாணம் முடிஞ்ச உடனே போதுமே அப்படியே உங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவீங்க. யாரு எப்படி இருந்தாலும் என் புருஷன் அப்படி இருக்க மாட்டான்னு நினைச்சேன். ஆனா நீயும் அப்படி தாங்கிறத காமிச்சிட்ட. நான் போய் என் அண்ணன் வீட்டிலே இருந்துக்கிறேன். நீ எப்ப என்னை பார்க்கணும்னு நினைக்கிறியோ அப்ப வந்து என்னை பாரு. காலேஜ் 2 பேரும் முடிச்சதுக்கு அப்புறமே உன் கூட வந்து ஒன்னா இருந்துக்கிறேன். நான் அண்ணன் வீட்டுக்கே போறேன். கோவமா? இது கோவம் இல்லடா, வருத்தம். நான் உன் கூட இருக்கணும்னு நினைச்சுதான் என் அண்ணனும் அண்ணி தனியா இருக்கட்டும்னு உன் கூடயே வந்துட்டேன். எனக்கு மட்டும்தான் உன் கூட இருக்கணும்னு ஆசையா இருக்கு போல, உனக்கு இல்லையா? அதான் என்னை அண்ணன் வீட்டுக்கே போக சொல்ற. பொண்டாட்டி, ஆர்த்தியை பத்தி புரிஞ்சு வச்சுக்கிட்டது அவ்வளவுதான் இல்லையா? நானா உன்னை சரியாதான் புரிஞ்சு வச்சிருக்கேன். நீ தான் என்னை புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். நீ அப்படி புரிஞ்சுக்கிட்டு இருந்தா நீ எதுக்கு என்னை எங்க அண்ணன் வீட்டுக்கு போக சொல்ற? அதானடா நம்ம 2 பேத்துக்குள்ள பேசி வச்சிருக்கோம். நம்ம 2 பேர் படிச்சு முடிக்கிற வரைக்கும் நமக்குள்ள எதுவுமே வேணான்னு சொல்லி, அப்புறம் ஏன் உன் கூட இருக்க வேணான்னு சொல்ற? எதுக்கு நீ சம்பந்தம் இல்லாம அதை இழுத்துக்கிட்டு இருக்க? ஏய் கலை, நான் அதுக்காக சொன்னேன் நீ நினைச்சியா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சரியா? நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கறது வந்து தெளிவா புரிஞ்சுக்கோ. நான் உன்னை சும்மா சீன்றதுக்காண்டி தான் சொன்னேன். என்ன, எனக்கு மட்டும் உன் கூட இருக்கணும்னு ஆசை இல்லையா? பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்காத, புரியுதா? அப்புறம் எதுக்கு எங்க அண்ணன் வீட்டுக்கு போக சொன்ன? சும்மா நீ வம்புழுக்கிறதுக்காண்டி சொன்னேன். ஏன் சொல்லக்கூடாதா? தப்பா? நான் தப்புன்னு சொன்னனா? டேய், நான் உன் பொண்டாட்டிடா, உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா நீ டக்குன்னு சொல்ல ஒரு மாதிரி கஷ்டமாயிருச்சு, அதான் அப்படி சொன்னேன். சாரி. சாரியா? சாரி யாருக்கு வேணும்? நான் கொடுத்த பனிஷ்மெண்ட் ஞாபகம் இருக்கா? என்ன மறந்துட்டீங்க போல? இப்பதான் காலேஜ் கிளம்பிட்டோம்ல,
ஸோ வந்துட்டு ஆரம்பிக்கலாமா? ஆ ஆ, கார்த்தி, நாளையிலேருந்து வச்சுக்கலாமா? இன்னைக்கு வேணாண்டா. என்ன நாளையில இருந்து வச்சுக்கலாமா? ஆக்சுவலா நம்ம ஃபர்ஸ்ட் நைட்ல இருந்தே இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஆனா சரி, அந்த அன்னைக்கு அதை ஸ்டார்ட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு தான் நான் இப்பையில இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணு. ம் ம் என் கண்ணை வேற காத்துக்கிட்டு இருக்கு. சீக்கிரம் குடுடி. 100 முத்தம் ஞாபகம் இருக்கா இல்லையா? கன்னத்துல தான் கொடுக்கணுமா? அப்போ ஓகே. ஆமா, கன்னத்துல தான் கொடுக்கணும். நீ எங்க நினைச்ச? ஏய் ஏய் கேடி. போடா. ஏய், இன்னைக்கு தாண்டி பனிஷ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணவே போற. முத நாளே இப்படி வெக்கப்பட்டீங்கன்னா இன்னும் குறை காலத்தை எப்படி ஓட்டுறது? சரி, என்னை பாரேன். சரி, உன் மூஞ்சி பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. இன்னைக்கு வேணா 100 முத்தம் வேணா. இன்னொரு ஐடியா இருக்கு, அதை வேணா இன்னைக்கு ஓகே பண்ணலாமா? என்ன ஐடியா? அதுவா, டேய், அன்றோடு ஆசை கோபம் அனைத்திலும் நீதா, ஆவேசம் வந்தால் கூட அடங்கும் தீதா, அன்பே நீ யாரோட அலாதி தேரோட. என்ன நாளையில இருந்து 100 முத்தம் ஸ்டார்ட் பண்ணலாமா இல்ல? சி போடா, நீ ரொம்ப மோசம். தமிழை நனைய வைத்தது ஒரு நாள், அதில் மயங்கினேன், அலை கரையை தீண்டிய திருநாள், மனம் கிறங்கினேன். நல்லா எரும மாட்டுல மழை பெஞ்ச மாதிரி தூங்குறத பாரு. எரும மாடு, எரும மாடு. இன்னைக்கு காலேஜ் இருக்கு, அதுவும் பொங்கல் செலிப்ரேஷன் இருக்குன்னு சொல்லி தூங்குறத பாரு. இழுத்து பொத்தி எவ்வளவு திட்டினாலும் சரி, அதெல்லாம் காதலே வாங்குறதே கிடையாது. இன்னைக்கு லவ்வர்ஸ் டே, அதுவாது இவனுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. எப்படி தூங்குறான் பாரு. எனக்கு மட்டும்தான் எல்லாம் ஞாபகத்துல இருக்கு, அவனுக்கு ஒண்ணுமே தெரியல. போன வருஷம் லவ்வர்ஸ் டேக்கு அப்படியே எல்லாத்தையும் செஞ்சு கிழிச்சிட்டான். இந்த வருஷம் என்ன பண்ண போறான்? இந்த வருஷம் எதுவுமே தெரியாத மாதிரி மலை மாடு மாதிரி தூங்கிட்டு இருக்கு. இதெல்லாம் வச்சு நான் என்னதான் பண்ண போறேன்னு தெரியல. ஏய் குரங்கு பையில எந்திரச்சு தொலைடா. எரும மாடு எவ்வளவு நேரம் இழுத்து பொத்திட்டு தூங்குறான் பாரு. உன்னை யார் காலேஜ் கிளம்புறது நினைச்சிட்டு இருக்க? எந்திரிடா. இப்ப நீ எந்திரிக்கல, சுடுதண்ணி காய வச்சு அதுல கொஞ்சம் பச்சை தண்ணி கலந்து மூஞ்சில ஊத்திடுவேன்டா. அது என்ன சுடுதண்ணியை காய வச்சு பச்சை தண்ணியை கலந்து மூஞ்சில ஊத்துறது? ஏ போடி. மூஞ்சி எந்திரிக்கல, நான் சுடுதண்ணி கொண்டு வந்து மூஞ்சில ஊத்துவேன். எந்திரிடா. என்ன பார்வை? எந்திரிச்சு தொலை. என்னால எந்திரிக்க முடியலையே. கை கால்லாம் ஒரு மாதிரி வலிக்குது. கொஞ்சம் தூக்கி. என்னது தூக்கி விடணுமா? எந்திரிச்சதே லேட், இதுல தூக்கி வர விடுறாங்க. எந்திரி. என்னடி நீ? புருஷன் நேத்து பூரா ரொம்பல வேலை பார்த்திருக்கேன். வேலை பார்த்து கை கால்லாம் ஒரு மாதிரி வலிக்குதுல. தூக்கி விட்டா நான் குறைஞ்சா போயிருவேன். இங்க பாரு, என்ன ரொம்ப டென்ஷன் படுத்திட்டு இருக்க. எனக்கு கோவம் வந்துச்சு வெச்சுக்கோ. என்ன பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். எந்திரிச்சு தொலைடா. போச்சுடி, இன்னைக்கு நீ செத்த. அவ பாக்குற பார்வையே சரியில்லையே. இருந்தாலும் உனக்கு இந்த குசும்பு ஆகாதுடா. போச்சு போச்சு, சமாளிச்சு விடு. என்ன இல்ல என்னங்கற? எந்திரிச்சதே லேட்டு, இதுல வேக்கியான வேற. அப்புறம் என்ன போர்விட்டுக்கு ஏன் மூஞ்சில அடிக்கிற? உன்னையெல்லாம் இருடாடே. செத்து போ. நீ என்ன உயிரோட இருக்க? ஒன்னத்துக்கு ஆயிக்கல, அதை செத்து போ. நமக்கு கொண்டு வர பாரு. இன்னும் எப்பவுமே மறக்க கூடாது. பிரீத்தி என்ன நினைச்ச? சும்மா நினைச்சிட்டு இருக்கியோ? கையெடுறா. இப்ப எதுக்கு என்னை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்க? கையை எடு. உன்னை அடிக்கணும். கையை எடு. முடியாது. என்ன பண்ணுவ? ஏய், என்னை பத்தி உனக்கு தெரியாது. கையை எடுடா. என்னடி உன்னை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு எல்லாமே தெரியும். இப்போ நீயா தான் வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்ட. என்ன, நான் எதுவுமே பண்ணல. தானியை வச்சு அமுக்கி கொள்றேன்ற பேச்சுல இப்படி வந்து வசமா மாட்டினியா? இன்னைக்கு ஃபுல்லா இப்படித்தான். டேய், என்னை கோவப்படுத்தாத. காலேஜுக்கு போகணும், பொங்கல் செலிப்ரேஷன். உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? மரியாதையே கையெடு, நான் கிளம்பணும். பிரீத்தி, இப்போ நீ எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா? அதனால ஏய், எருமை மாடு.
எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்படியே இருந்துக்கலாம். காலேஜுக்கு போக வேணாம். பொங்கல் செலிப்ரேஷன் அரோகரா தான். எப்படி இன்னைக்கு ரொமான்டிக்? நான் எவ்வளவு கோவமா இருந்தாலும் சரி உன்னோட கேடி வழி என்கிட்ட காமிச்சிரு இல்ல எப்ப பார்த்தாலும். சரி அதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு என்ன நாள்? வெனஸ்டே. இதுல என்ன இருக்கு? வெனஸ்டேன்னு எங்களுக்கு தெரியும், பட் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான டே. அது என்ன டே சொல்லு பார்க்கலாம். என்ன டே? இன்னைக்கு புதன்கிழமை தான். நம்ம காலேஜுக்கு பொங்கல் செலிப்ரேஷன் பண்ண போறோம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டே? ஓ, இன்னைக்கு என்ன டேனே உனக்கு தெரியாது? லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காது. நான் தான் சொல்றேன், நான் காலேஜ்ல பொங்கல் செலிப்ரேஷன் பண்ண போறாங்க. இன்னைக்கு என்ன டே? ஆமா, இன்னைக்கு என்ன டே? இன்னைக்கு என்ன டேன்னு உனக்கு என்ன தெரியும்? சரி காலேஜ் கிளம்பலாம், போய் குளிச்சிட்டு கிளம்பு. உனக்கு எப்படி தெரியும்? நம்ம லவ் மட்டும் பண்ணிட்டு இருந்திருந்தா என் மேல அதே லவ்வோட இன்னைக்கு என்ன நாள் உனக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம தான் லவ் பண்ற தண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோமே, அப்புறம் எப்படி இதெல்லாம் உனக்கு தெரியும்? தப்பு என் மேலதான். போடா போய் குளிச்சிட்டு கிளம்பு போ. எல்லாம் ஏன் தப்பு தான். போடா, ஏன் எதுவுமே பேசாம நின்னுக்கிட்டு இருக்க? போ. அம்மு, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே மை சண்டைக்காரி. நான் எப்படி இந்த நாளை மறப்பேன்னு நீ நினச்ச? நான் மட்டும் கிடையாது பிரீத்தி. இந்த உலகத்தில் இருக்க உண்மையாக லவ் பண்ணுற பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் யாருமே இந்த நாளை மறக்கவே மாட்டாங்க. என்ன, நான் மட்டும் எப்படி மறப்பேன்? சும்மா கொஞ்ச நேரம் உன் கூட விளையாடினேன். ஏன் நான் விளையாடக்கூடாதா? ஐ லவ் யூடா. நான் இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தெரியுமா உன்கிட்ட இருந்து. நீ இந்த நாளை மறந்துட்டேன்னு நான் நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு சர்ப்ரைஸ் எதிர்பார்க்கல. ஐ லவ் யூடா. சாரி. எனக்கு தெரியும் நீ இப்படித்தான் என் மேலே கோவப்படுவ. இன்னைக்கு ஏதோ வேற மாதிரி நடக்க போகுதுன்னு நினச்சேன். ஆனால் இப்படி எனக்கு கொள்ற அளவுக்கு போவே நான் நினைக்கல. சரி ஓகே, இப்போ ஹாப்பியா? டெடி பேர் எப்படி இருக்கு? அதில் என்ன எழுதியிருக்கேன்னு பார்த்தியா? ஐ லவ் யூ டி பொண்டாட்டின்னு எழுதியிருக்கு. நானும் ஐ லவ் யூடா புருஷா. எனக்கு டெடி பியர்னா ரொம்ப பிடிக்கும்னு உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அப்புறம் ஏன்டா என்கிட்ட ஒரு தடவை கூட இதை சொன்னதே கிடையாது? அப்ப எனக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அது எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்கு, அப்படித்தானே? இந்த உலகத்தில் நமக்குன்னு ஒருத்தவங்க கடவுள் எழுதியிருப்பார். என்ன, அது யாரா வேணாலும் இருக்கும். இப்போ நீ எனக்கு. அப்போ உனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் அவ்வளோ பெரிய இதெல்லாம் கிடையாது. ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். மனசு புரிஞ்சுக்கிட்டா போதுமா, எல்லாத்தையும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதில் என்ன இருக்கு? டெடி பியர் ரொம்ப அழகா இருக்குடா, உன்ன மாதிரியே கியூட்டா. நான் உனக்கு ஒரு முத்தம் கொடுக்கவா? என்னது முத்தமா? ஓகே ஓகே, கொடு கண்ணை காத்துக்கிட்டு இருக்கு. என்னடி முத்தம் கொடுக்குறேன்னு பார்த்துக்கிட்டு இருக்க? இல்லடா ராஜேஷ், உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு தெரியுமா? ஏன்னா கல்யாணம் முடிஞ்ச உன்னையும் குழந்தை குட்டி அப்படின்னு தான் இந்த உலகத்துல போயிட்டு இருக்காங்க. ஆனா நீ என் மனசை புரிஞ்சுக்கிட்டு எனக்காக என்னென்னலாம் பண்ற. நம்ம ரெண்டு பேரும் என்ன பேசி வச்சிருந்தோம்? நம்ம ரெண்டு பேரும் படிச்சு முடிக்கிற வரைக்கும் நமக்குள்ள எதுவுமே வேணாம், இப்படியே படிச்சுக்கிட்டு இப்படியே ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டே இருக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா இந்த விஷயத்தை பொறுத்தளவுல எந்த ஆம்பளையாலையும் அதை தாங்கிக்க முடியாதுடா. ஆனா நீ எப்படி இப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியல. சாரிடா. ஏய், ஆரஞ்சு பல்ல கழட்டிடுவேன். லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத. நான் ஏதாவது சொன்னனா? இப்போ எதுக்கு சம்மந்தமே நம்ம அதை பற்றி பேசிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சரியா? அன்பு மட்டும் இருந்தால் போதும், அதுக்கு மற்றது எதுவுமே தேவையில்லை, புரியுதா? ஒரு உண்மையான காதல் அந்த காதலை மட்டும்தான் எதிர்பார்க்கும். நான் பொண்டாட்டிக்கிட்டே இருந்து நானும் அதைத்தான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன் சரியா? மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ஏன் லவ் பண்ணால் இதுக்கு மட்டும்தானா? அப்படிலாம் கிடையாது. 6 மாதம் என்னடி 6 மாதம்? நான் எத்தனை வருஷம் வேணாலும் காத்துக்கிட்டு இருப்பேன் என்ன. ஆனால் நீ என் கூட என் பக்கத்துலேயே இருக்கணும், எனக்கு அதுதான் முக்கியம், புரியுதா? மற்ற எதுவும் எனக்கு தேவையே கிடையாது. இப்போ புரிஞ்சுக்கோ. ஐ லவ் யூடா. நீ லவ் யூ சொன்னதெல்லாம் போதும். முத்தம் கொடுக்குறேன்னு சொன்ன குடுடி. குட்டிமா, என்னடா? ஏய் என்னடி இன்னும் கிளம்பாம இருக்க? இந்நேரம் கவின் செஞ்சு எல்லாரும் போயிருப்பாங்க. நம்ம எந்திரிச்ச வேகத்துக்கு இந்நேரம் காலேஜே கிளம்பி போயிருக்கலாம். ஆனா என்ன இல்ல, ஏன் சேலை கட்டாம நின்னுட்டு இருக்க? என்ன சொல்றீங்க? நீ ஃபர்ஸ்ட் கிளம்புனியாடா? நீ எதுக்கு இப்ப நின்னுட்டு இருக்க? இப்ப வேஷ்டி சட்டை கட்டு. ஏய் நீ எனக்கு ஒன்னும் ரூல்ஸ் போடாதடி, நான் கிளம்பிக்கிடுவேன். ஆமா, ஏன் சேலை கட்டாம நின்னுட்டு இருக்க? எனக்கு ஒன்னும் புரியல. அது நான் கட்டிட்டு வரேன், நீ போ. ஏய் பொண்டாட்டி, உனக்கு சேலை கட்ட தெரியாதா? அதெல்லாம் கட்ட தெரியும். நீ ஏன்டா இப்படி வந்து நிக்கிற? நீ போய் கிளம்பு போ. அதான் மூஞ்சிலே எழுதி ஒட்டியிருக்கேன், என்னை பாரு. ஆமாடா, எனக்கு சேலை கட்ட தெரியாது.
அதான் தெரியுமே, மூஞ்சில நல்லா எழுதி ஒட்டியிருக்கு. இதுல ஒரு நாடகம் வேற. நான் வேணா கட்டி விடவா? ஆ, வேணாண்டா, நானே கட்டிக்கிறேன். ஆனால் கொஞ்சம் நேரம் ஆகும்டா. புரியுது மேடம் எதுக்கு சொல்றீங்கன்னு. நான் கண்ணை கட்டிக்கிறேம்மா, புரியுதா? கண்ணை கட்டிக்கிட்டே சேலை கட்டி விடுறேன். ம். டேய், இது உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்லை? வேணாண்டா, நானே கட்டிக்கிறேன். யூடியூப் பார்த்து கட்டிக்கிறேன். ஆனால் கொஞ்சம் நேரம் ஆகும், பரவாயில்லையா? பரவாயில்லடி, ஒன்றும் அவசரம் கிடையாது. மெதுவாகவே கிளம்பு, சரியா? ஆனா சேலைய அழகா கட்டு. ம், புரியுதா? அப்படி உன்னால முடியலன்னா கூட சொல்லு, நானே கட்டி விடுறேன். இதுல என்ன இருக்கு? நான் உன் புருஷன், ஞாபகத்துல இருக்கா இல்லையா? சேலையை கட்டுன்னு இப்படி இடுப்பு பிடிச்சிக்கிட்டு இருந்தா நான் எப்படிடா போறது? தள்ளு. அம்மு, இன்னைக்கு என்ன நாள்னு உனக்கு தெரியுமா? என்ன நாள்? ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே மை டியர். என்னவளே, இந்த நாளை நான் எப்போதுமே மறக்க மாட்டேன். வருஷம் வருஷம் உனக்கு கிஃப்ட்டு, ஓகேவா? இந்த வருஷம் ரிங்கு. ஸோ வாங்கிக்குவீங்களா? கார்த்தி, நான் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தப்பு பண்ண பார்த்தேன்னு இப்பதான்டா உணர்றேன். ஒருவேளை அந்த சூர்யாயின் கழுத்துல தாலி கட்டியிருந்த உன்ன மாதிரி ஒருத்தனை என் வாழ்க்கையில நான் மிஸ் பண்ணிருப்பேன்டா. ஏய், முடிஞ்சு போனதை பத்தி பேசி என்னை கட்டுப்பேத்திக்கிட்டு இருந்துன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். புரியுதா? தயவு செஞ்சு இப்ப ஹாப்பியா இருக்கிற மூட்ரி, ஹாப்பியா இருக்கணும், புரியுதா? அவனை பத்தி இவனை பத்திலாம் பேசாத. என்ன? இல்லடா, அந்த ஒரு நிமிஷம் அவன் என் கழுத்துக்கிட்ட தாலியை கொண்டு வரும்போது நானு, ஐயோ, அதை நினைச்சு கூட பார்க்க முடியல கார்த்தி. ஒருவேளை அவன் கட்டி இருந்தா அவ்வளவுதான். அதெல்லாம் அவன் நினைச்சாலும் கிடையாது, யார் நினைச்சாலும் உன் கழுத்துல தாலி கட்ட முடியாது. ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் உண்மையா லவ் பண்றோம்டி. உண்மையான லவ் தான் சேரும், புரியுதா? என்னைக்கா இருந்தாலும் உன் கழுத்துல நான் தான் தாலி கட்டியிருப்பேன். இப்ப என்ன, நான் தான் கட்டிட்டேன். இதுல என்ன இருக்கு? தயவு செஞ்சு பழசு பேசாத கலை, ப்ளீஸ் கலை, புரிஞ்சுக்கோ. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேடா. ஐ லவ் யூ. கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு தான் சொல்லேன். என் அன்பு புருஷனுக்கு, என் என்னவனுக்கு, என்னோட காதலனுக்கு, என் வாழ்க்கை துணைக்கு, எல்லாத்துக்கும் சேர்த்து ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேடா என் செல்ல புருஷா. கோகிலமே நீ குரல் கொடுத்தா உன்னை கும்பிட்டு கண்ணடிப்பேன். கோபுரமே உன்னை சாய்த்து கொண்டு உந்தன் கூந்தலில் மீன் பிடிப்பேன். வெண்ணிலவே உன்னை தூங்க வைக்க உந்தன் மேலுக்கு சொடுக்கெடுப்பேன். வருட வரும் பூங்காற்றையெல்லாம் கொஞ்சம் படிகட்டி அனுப்பி வைப்பேன். என் காதலின் தேவையை காதுக்குள் ஓதி வை. என்ன சார், வேலண்டைன்ஸ் டேக்கு ரோஸ் மட்டும் கொடுக்குறீங்க, வேற எது இல்லையோ? வேற இருக்கு, ஆனா இங்கெல்லாம் வச்சு அதை கொடுக்க முடியாது. ஆஹா, கதை அப்படி போகுதோ? ஒன்றும் சரியில்லை, அதெல்லாம் எனக்கு வேணாம், ரோஸே போதும். அந்த பயம் இருக்குல்ல, அப்ப அமைதியா இருக்கணும். சும்மா சொன்னடி பேபி, உனக்கு இல்லாத கிஃப்டா? உங்க செலிப்ரேஷன் முடியட்டும், தர்றேன். ஓகே ஓகே, சரி. என்ன, நம்ம மட்டும் தான் நிக்கிறோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்களா மாட்டாங்களா? சசியும் அவன் ஆளும் அப்பதே வந்துட்டாங்க. கார்த்தி இன்னும் கிளம்பிட்டு இருக்கானா? இவன் என்ன ஆனானே தெரியல. கவின், உங்களை பார்க்கும்போது ஒரு சைடு சந்தோஷமா இருக்கு, ஒரு சைடு ரொம்ப வருத்தமா இருக்கு. நீங்க யூஎஸ் போறதை நினைச்சா. கூட ஸ்பாயில் பண்ற மாதிரி பேசாத சஞ்சு. ரோசா வாங்கிட்டீல, பொங்கல் செலிப்ரேஷன் முடிஞ்சோ நீ வெயிட் பண்ணு. கவின், சாரி. உன சாரி ஒன்று சொல்லிடு, அது எப்பயோ நடக்க போறதுடி. அதையே இப்ப பேசி நம்ம மூட ஸ்பாயில் பண்ணணும்னு இருக்க. வேலண்டைன்ஸ் டே ப்ளீஸ். சரி சரி, சாரி, சரிக்கலாமே. ஐ லவ் யூ கவின். லவ் யூ டூடி மை ஸ்வீட் ஹார்ட். ஓ மௌனம் பேசும் மொழி கூட அழகடி, ஆயுள் நீளது போதும் வருடி. உந்தன் முதலின் ஓரங்கள் மறைக்கும் புதுமொழி, அதை உடைத்தெறி. வெள்ளை பூவெனி எந்த நிகழ்வடி எந்த வானை மறைக்கின்ற
இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன். உன்னை எவ்வளோ கேவலமாக நான் திட்டினாலும் இப்படி தான் பண்ணுவியா? கொஞ்ச நாள் உன்னை எதுவுமே பண்ண முடியாமல் இருந்தேன். இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன். மண்டபத்தில் உன்னை பார்த்தேன். ஏண்டா லவ் பண்ணுற ஜோடியை பிரிக்கிறதுல உங்களுக்கு என்ன வேண்டா சந்தோஷம்? நீயும் சரி உன் கூட சேர்ந்து ஒரு தருதலை இப்போ ஜெயிலில் உட்காந்துருக்கேன், அதுவும் சரி. இப்படித்தான் இப்படி இருக்கீங்க. நானும் ஒரு நிமிஷம் நீ சொன்னது எல்லாத்தையும் நான் கேட்டு என் சசியை நான் தப்பாக நினச்ச மாதிரி என் புத்தியை செருப்பால் அடிக்கணும். இங்க பாரு, அன்புங்கிறது தன்னால உணர்ந்து வரணும். என்ன பிச்சை எடுக்கவே கூடாது. அதுவும் இல்லாத அன்பு ஒருத்தவங்க மனசுக்குள்ள புகட்டுறதுங்கிறது எவ்வளவு ஒரு கேவலமான செயல் தெரியுமா? அதெல்லாம் நீ செய்யாத. என்ன இப்ப நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. என்ன நீ என்ன பண்ணாலும் சரி, என்னையும் என் சசியும் பிரிக்கவே முடியாதுடா. என்னடா பண்ணுவ நீ? போய் ஒரு சில்லித்தனமான காரணம். சி, அதை நினைச்சாலே அருவருப்பா இருக்கு எனக்கு. கருமம். சி, ஏன் மேல தாண்ட தப்பு. நீ சொன்னதெல்லாம் கேட்டேன் பாத்தியா? என் புத்தியை செருப்பாலே அடிக்கணும். என்ன இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. நீனு கிடையாது, எவ்வளவு சொன்னாலும் சரி. என்ன ஏன் சசி மேல இருக்கிற காதலை நான் என்னைக்குமே மாத்திக்க மாட்டேன். புரியுதா? ஏன்னா நான் என் சசியை உண்மையா லவ் பண்றேன். உண்மையான லவ் சந்தேகப்படாது. நான் லைட்டா சந்தேகப்படுற மாதிரி போனேன். ஆனா அதுக்குள்ள நடந்த விஷயம் என்னன்னு எனக்கு அப்பதான் புரிஞ்சது. என்ன அவர் கூட்டிகிட்டு போனாரே, அவன் இந்த காலேஜில் தான் படிக்கிறா. என்ன இவங்க 2 பேத்துக்குள்ள என்ன பாண்டிங் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா? நீ ஒன்றும் அதுக்கு விளக்கம் கொடுத்து நீ ஒன்றும் பெருசாக நீ ஒன்றும் க்ரியேட் பண்ணிடலாம். நீ ஒன்றும் இது பண்ண தேவையில்லை. ஓகேவா? இப்போ சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. இந்த மாதிரி கேவலமான காரியத்தில் செய்யாத. ஃபஸ்ட்டு உனக்கு சரி உன்னைய பிடிக்கணும்னா ஒருத்தவங்களுக்கு நீ என்ன தெரியுமா பண்ணணும்? உன்னையவே முதல்ல உனக்கு பிடிக்கணும். என்ன அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு பிடிக்கும். ஸோ உனக்கே உன்னை பிடிக்க வை, அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு தன்னால் பிடிக்கும். ஓகேவா? போ. மூஞ்சி பத்தலை கடுப்பா வரும். ஏய் இங்கே பாருடி, நீ சொன்னான்னு இல்லை, யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். நான் ஒன்று நினச்சா அது எனக்கு நடந்தே ஆகணும். ஓகேவா? நீ அவனு ஒன்று சேரவே கூடாதுடி, சேர விட மாட்டேன். இந்த பிளான் வேணால் மிஸ் ஆகிருக்கலாம். இனி போக போக பாரு. என்ன சசி, உன் காதலி ரொம்பத்தான் துள்றா, சொல்லி வச்சிரு. என்ன சி வாய மூடு. பண்ணது கேவலமான காரியம், இதுல உனக்கு இது வேற. வந்துட்டான். சசி, நான் உங்களை லவ் பண்றதுக்கு தகுதியானவளா? ஏன் மகா இப்படி சொல்லிட்டு இருக்க? நான் எதுவுமே நினைக்கவே இல்லையே. நீ அவாய்ட் பண்ணுறதுக்கு பின்னாடி ஏதோ காரணம் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் இப்படி ஒரு காரணம் இருக்கும்னு நான் நினைக்கல. அதான் ஒன்றுமே இல்லைன்னு ஆகிப்போச்சே. இங்கே பாரு, நீ சொன்னில அவங்ககிட்ட உண்மையான காதல் சந்தேகப்படாதுன்னு. அப்புறம் என்ன உனக்கு? எனக்கு தெரியும் நீ சந்தேகப்பட மாட்டேன். என்ன நீ சந்தேகப்படுற மாதிரி நானும் நடந்துக்க போகிறதும் கிடையாது. ஓகேவா? ஃபீல் பண்ண. இல்லை சசி, நான் தப்பு பண்ணியிருக்கேன். ஏன்னா அவன் சொல்கிறான், அவன் யாரு? வேற ஒருத்தன். அவன் சொல்கிறான் அப்படிங்கிறத தொட்டு நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். பார்த்தீங்களா? அதுதான் பெரிய தப்பு. சாரி சசி, இனி ஒரு நிமிஷம் கூட உங்களை தப்பா நினைக்க மாட்டேன். ரொம்ப சாரி. நான் உங்களை தப்பா நினைச்சதுக்கு நான் எவ்வளோ வருத்தப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். சாரி. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ ஃபஸ்ட்டு அலறதை நிறுத்து. பொங்கல் செலிப்ரேஷன் நடக்க போது இப்படி அழுதுட்டு இருக்க. அழாத. சாரி. இப்படி சாரி சொல்கிறதே எனக்கு பிடிக்கவே இல்லை. தயவுசெய்து சாரி சொல்கிறத நிறுத்து. வேணும்னா இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே, லவ் யூ சொல்லலாமே. இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேன்னு எனக்கும் தெரியும். ஆனால் உங்களுக்கு இன்ன வரைக்கும் ஏன் நான் எந்த கிஃப்ட்டுமே தரலேன்னு உங்களுக்கு தெரியுமா? பொங்கல் செலிப்ரேஷன் முடிஞ்ச உடனேயும் நான் தருவேன். இது வரைக்கும் ஐ லவ் யூ சசி. இந்த சிரிப்பை பார்த்து ரொம்ப நாளா இருக்குன்னு நினைக்கிறேன். இனி அடிக்கடி நம்ம சந்திப்போம். ஓகே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். ஓகே, என்னடா பொங்கல் செலிப்ரேஷன்ட்டு இவ்வளோ நேரம் ரொமான்ஸ் பண்ணிட்டு இப்போ வந்திருக்கீங்க பொங்கப்பானை தூக்கிட்டு அப்படின்னு நினைப்பீங்க. எனக்கே தோணும், எங்களுக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க தெரியும்.
முதல்ல வந்து ரொம்ப 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 சாரி. ஏன்னா வந்துட்டு நான் வந்து எப்போ வந்து 2-3 நாளைக்கு முன்னாடியே நான் வீடியோ போட வேண்டியது. ஆனால் முடியலை. நான் வந்து சொல்லியிருப்பேன் எடிட்டிங் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா டான்ஸ்னாலே வந்து எனக்கு எடிட்டிங் அதிகம்தான். ஏன்னா வந்து நான் டான்ஸ் ஆட வைக்கிறதுக்கு பிக்சர் இருக்கு பார்த்தீங்களா, அதை தேடுறதுக்கே எனக்கு ஒரு நாள் வேணும். நான் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் அந்த டான்ஸ் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ நான் ப்ரொமோ போட்டேன், அதுலேயே வந்து எனக்கு 3 பாட்டு காப்பிரைட் விழுந்துருச்சு. இத்தனைக்கு நான் காப்பிரைட் இல்லாமல் செக் பண்ணி எடுத்த பாட்டே எனக்கு 3 பாட்டு காப்பிரைட் விழுந்துருச்சு. திரும்ப மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் இப்போ உட்காந்து பண்ணினேன். இப்போ நான் 3 மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணினேன். பாதி எடுத்து பாதி வச்சு அப்படி இப்படி தான் கொஞ்சம் நான் இது பண்ணி எடுத்தேன். ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஒரு வழியா பொங்கல் வச்சு முடிச்சிட்டோம். என்ன பொங்கல் வைக்கிறதே காமிக்கல, நீங்க பொங்கல் வச்சுட்டீங்களா அப்படின்னு கேட்பீங்க. அதெல்லாம் பண்ண முடியலப்பா, எதுவும் நினைச்சுக்காதீங்க. ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை பேசிட்டு இருக்க டைம் என்ன தெரியுமா? கரெக்டாக 6:35. இப்போதான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். பார்த்துக்கோங்க. அதான் சொல்கிறேன், அதெல்லாம் காட்டினா ரொம்ப அழகாக எடிட் பண்ணி காட்டணும். எதுவும் முடியல. இனி வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வர்றப்போ கண்டிப்பாக எடுத்துக்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பொங்கல் அன்னைக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும். அன்னைக்கு ஆனால் எங்களால் சொல்லவே முடியல. உங்கள் எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல். அதாவது முடிஞ்சு போன பொங்கலுக்கு ஹாப்பி பொங்கல் சொல்கிறோம். எதுவும் நினச்சிக்காதீங்க. பொங்கல் வாழ்த்துக்கள். அப்புறம் எனக்கு இன்னொரு சந்தேகம். காலேஜ் ஸ்டோரி வந்து கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். ஏன்னா வந்துட்டு என்னடா திடீர்னு வேதாள முருங்கமனை ஏறின கணக்காக பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. எப்படி சொல்கிறது, ஒரே கதையை கொண்டு போகிறது ஒரு மாதிரி போர் அடிக்குதா அப்படின்னு நான் கேட்குறேன். இப்போ வந்து எப்படின்னா வந்து கல்ச்சுரல் வைக்கலான் இருக்கேன். காலேஜ் கல்ச்சுரல் வந்து வைக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்குது. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, பின்னாடி சொல்கிறேன். கதையை கண்டினியூ பண்ண முடியாமல் கதையை முடிச்சிடலாமா அப்படின்னு கேட்குறேன்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் கதை ஏகப்பட்டது இருக்குது. எனக்கு என்ன சந்தேகம்னா, உங்களுக்கு போர் அடிக்குதா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தான் எனக்கு. ஏன்னா வந்துட்டு இப்போ கல்யாணம் முடிஞ்சிருச்சு, இன்னும் ஸ்டோரி இருக்குது. ஸ்டோரி இல்லாமலாம் இருக்குது, இல்லாமலாம் இல்லை, அதெல்லாம் நிறையா இருக்குது. எனக்கு என்னன்னா, உங்களுக்கு போர் அடிக்குதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான். ஏன்னா வந்து பசங்கள்லாம் இன்னும் ஒரு எப்படி சொல்கிறது, இன்னொரு 6-7 எபிசோடில் வந்து காலேஜ் முடிச்சிருவாங்க. அப்படி தான் கதையை யோசிச்சு வச்சுருக்கேன். இன்னொரு 7 அந்த எபிசோடில் வந்து பசங்க வந்து காலேஜ் முடிச்சிருவாங்க. அவங்க 3rd இயர் முடிச்சு காலேஜை விட்டு வெளியே போயிடுவாங்க. அடுத்து வேலை தேட போயிடுவாங்க. அடுத்து பொண்ணுங்க நாங்கள் தான் படிக்க போகிறோம். இதுக்கு இடையில வந்து கவின் அவர் வந்து யூஎஸ் போகிற மாதிரி ஒரு கதை வச்சுருக்கோம். சில பேருக்கு வந்து அது பிடிக்கலன்ற மாதிரி சொன்னீங்க. அதுக்கு பின்னாடி காரணம் இருக்குப்பா, ஏகப்பட்ட காரணம் இருக்குது. கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் புரியும். ஓகே, அதுக்கு தான் கேட்குறோம். நம்ம கண்டினியூ பண்ணி கொண்டு போகலாமா வேண்டாமா? இது என்ன வீடியோ போயிட்டு இருக்க நேரத்தில் இடையில வந்து பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு இப்போ பேச வேண்டிய சூழ்நிலை, அதனால தான் பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா தள்ளி விட்டு கூட போங்க, எனக்கு அது ஒன்றும் இதாக இல்லை. எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து கமெண்ட் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுவேன். இப்போ 2 நாள் ரிப்ளை பண்ண முடியாமல் இருக்குது. ஏன்னா வந்துட்டு எனக்கு 2 நாளாக கண்ணு வலிப்பா. கண்ணு வலினா வந்து ரொம்ப வீட்டில் அதிகமான வேலை. அதனால் வந்து 2 நாளாக கண் வலி, ஃபோன் பார்த்து இது பண்ண முடியல. அதனால தான் வந்து ரிப்ளை பண்ண முடியல. கண்டிப்பாக பண்ணுறேன். கல்ச்சுரல் பற்றி சொன்னேன் பார்த்தீங்களா? கல்ச்சுரல் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 4-5 காலேஜ் சேர்ந்து வந்து போட்டிட்டு தான் கல்ச்சுரல் மாதிரி வைப்பாங்க. ஆனால் வந்துட்டு நம்மளோட கதையில் வந்து இருக்கிற கேரக்டர் எல்லாத்தையும் காலேஜ் ஸ்டோரிக்கு எடுத்தாச்சு. இனி புதுசாக நான் வந்து ஒரு காலேஜ் கொண்டு வரணுன்னா வந்து நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. அதனால் வந்து நம்மளோட காலேஜ், அதாவது ஆர்கேவி, அந்த காலேஜில் வந்து கல்ச்சுரல் நடக்கிற மாதிரி வைக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். நம்ம காலேஜில் டான்ஸ் இருக்கும். டான்ஸ் எப்படி சொல்கிறது, சும்மா அல்டிமேட்டு பர்ஃபார்மன்ஸ் தான் எல்லாமே கொடுக்குறோம். இப்போதைக்கு இல்லை. கல்ச்சுரல் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கு இந்த நிறைய போட்டிகள் அதெல்லாம் கொஞ்சம் வைப்போம் தெரியுமா? அதெல்லாம் வந்து காலேஜில் வந்து இனி ரெகுலராக நடக்கிற மாதிரி எல்லாம் காட்டுவோம். இதை தாண்டி மற்ற எல்லா சீன்ஸ் வந்து நாங்கள் காட்டுவோம். அதுக்கு தான் வந்து கல்ச்சுரல் சொன்னேன். அதாவது மற்ற காலேஜ் கூட போட்டி போடுற மாதிரி வந்து ஸ்டோரி வராது, எடுக்க முடியாது. ஏன்னா கேரக்டர்ஸ் இல்லைன்னா எடுத்துருவேன். கேரக்டர் இருந்துச்சுன்னா நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு வச்சுருக்கேன். சப்போஸ் என்னால் கேரக்டர் இருந்து நான் முடிஞ்சதுன்னா வந்து நான் அப்படி பண்ணுறேன். உங்களோட விருப்பம் என்னமோ அதை தாராளமாக. சரி நைன்னு அறுவே போடாதீங்க. அவங்க டான்ஸ் பார்க்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, விடுங்க டான்ஸை பார்க்க. ஓகேப்பா, உங்களுக்கு என்ன சஜஷன் இருந்தாலும் நீங்கள் வந்து இது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஓகே, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த நடன நிகழ்ச்சி அரங்கேற போகிறது. போய் பார்த்துவிட்டு வாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ கமெண்ட் வந்தாலும் ரிப்ளை பண்ணுவேன், பட் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் தவமின்றி கிடைத்த வரமே ஸ்டோரி நேற்று வந்து கல்யாணம் முடிஞ்ச மாதிரி காமிச்சிட்டேன். அது வந்து 2-3 பேருக்கு வந்து பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் பார்த்தேன். அது என்ன காரணங்கிறது நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து நான் தெளிவாக சொல்லுவேன். கொஞ்சம் பொறுமையாக இருந்து பாருங்கள், ஓகேவா? ஓகே, பாருங்கள், டான்ஸ் பாருங்கள்.
can you go? DJ Key in the house. ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா அழகான பொண்ணை பார்த்து தேடுங்கடா பாடுங்கடா மச்சான் பாடுங்கடா பாவாட பின்னால ஓடுங்கடா குத்த வச்ச பொண்ணு எல்லாம் அந்த பொண்ணுதான் மத்த பொண்ணு எல்லாம் இந்த மாமா பொண்ணுதான் கை தட்டி கூப்பிடுத ரெண்டு கண்ணுதான் ஏண்டான்னு கேட்க கேட்க வேண்டான்னு சொல்ல சொல்ல யாருமே இல்லை இல்லை எங்களத்தான் எப்போதும் எங்க பாடு வந்தாலதான் எப்போதும் எங்க பாடு வந்தாலதான் சிங்காரி நாத்தனா சிங்கி ஆத்தனா போடு போட்டு காத்துல எனக்கு ஊத்துனா தஞ்சாவூர் கச்சேரி தப்பாட்ட உள்ளார கல்யாணம் பண்ணி காத திருனா பாம்பு பிடிக்க மகுடி மகுடிதான் பொண்ணை பிடிக்க கபடி கபடிதான் பாம்பு பிடிக்க மகுடி மகுடிதான் பொண்ணை சேல குறுக்க குறுக்க பாப்பாங்க குட்ட குட்ட கவுங்க போட்டா குறுக்கா முறுக்கா பாப்பாங்க சேல தாச சின்ன காணா டிஃபர் ஒன்றும் இல்லைங்க அசனன்னா சிட்டி சிட்டி கல்யாணியா ஆம்பளை பத்தி சொல்றேன் படிச்சு பார்த்தேன் இரவில்ல DJ Sean Mitchell on the mix. படிச்சு பார்த்தேன் இரவில்ல படிச்சு பார்த்தேன் படிச்சு பார்த்தேன் சிக்கவில்ல படிச்சு பார்த்தேன் சிக்கிருச்சு அம்மா கசில் வீரடி போட்டு செம்மத்தில் டைட்டடி போட்டு பெயிண்ட் பேரடி போட்டு மத்தில் விசிலடி போட்டு அம்மா கசில் வீரடி போட்டு செம்மத்தில் டைட்டடி போட்டு பெயிண்ட் பேரடி போட்டு மத்தில் விசிலடி போட்டு ஐயோ வல்லல்லம்மா கல்லங்க நாங்க விரல் விட்ட வெள்ளங்க கொருகிலிக்கா முந்திரிக்கண்ணா கோண கொப்பற கொய்யாக்கா கையா முய்யா வல்லட்ட மாட்டிக்கிண்ணா ருராக் தர டம்மல் டிம்மல் ரிமாண்டு காட்டிக்கிண்ணா ஊவா ஒரு சட்டை ஒரு பல்பம் ஒரு பேண்ட் ஒரு பேனா ஒரு சட்டை ஒரு பல்பம் ஒரு பேண்ட் ஒரு பேனா